பானு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அவங்க லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான் இது. அவங்களுடைய சின்ன பாட்டி ஊர்ல கோவில் திருவிழா அப்படிங்கறக்காக மொத்த ஃபேமிலியா போயிருக்காங்க. அந்த அன்னைக்கு ஊர்ல நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்ததுனால அவங்க ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே அதை பார்க்க போயிட்டாங்க. பானுவோட பாட்டி மட்டும்தான் தான் வரலைன்னு சொல்லி வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப பானுவும் நானும் வரல, பாட்டிக்கு துணையா இருக்குன்னு சொல்லி மாடியில ஜாலியா நடந்துக்கிட்டு தன்னோட நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப தூரத்துல யாரோ பானு பானுன்னு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க மெதுவா திரும்பி பார்த்திருக்காங்க, ஆனா யாரையுமே காணோம். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பானுவோட கண்ணுக்கு தூரத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. பானு அதை நல்லா உத்து பார்த்துட்டே இருக்காங்க. பானுவோட மனசுக்குள்ள ஒரு பயம், நம்ம கீழே இறங்கி ஓடிடலாமா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கப்பவே திடீர்னு அந்த உருவத்தோட 2 கண்ணு மட்டும் சிவப்பு கடல்ல தெரியுது. பானு பயந்து போய் கீழே ஓடிடுறாங்க. இதே நிகழ்வு சரியா 4 வருஷம் கழிச்சு பானுவோட தம்பி பரத்துக்கும் நடக்குது. பரத்தும் அதே உருவத்தை பாக்குறாரு. இதோட முழு கதையும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, போய் மறக்காம பாருங்க.